ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா. சார் வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். கர்நாடகாவுக்கு போய் முதலமைச்சர் DK சிவகுமாரை சந்தித்து பேசுவதாக முதலமைச்சர் விஜய் போட்டிருந்த பிளான் ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு சில செய்திகள்ல சொல்றாங்க. சில செய்திகள்ல அவங்க போறதாக சொன்னதே தகவலாகத்தான் சொல்றாங்க. அப்படி ஒரு திட்டம் இருந்ததுன்னு சில செய்திகள்ல சொல்றாங்க. அதாவது இருந்ததா இல்லையா, அவரு ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு உண்மையிலேயே திட்டமிட்டாங்களா, அது ரத்தாச்சா, எதுவுமே தெரியாத ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜ்ல தான் இருக்குது அந்த செய்தியை பார்த்தா. இல்ல, அந்த செய்தியை பார்த்தா அப்படி இருக்கு. ஆனா கன்ஃபியூஷன் தேவையில்லை. கர்நாடகா முதலமைச்சர் இது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இவர் தமிழக முதலமைச்சர் ஆபீஸ் எங்க சீஃப் செக்ரட்டரியை கான்டாக்ட் பண்ணாங்க, என்னைய முதலமைச்சர் சந்திக்கிற விருப்பம் தெரிவிச்சாங்க அப்படின்னு கிளீனா சொல்லியிருக்காங்க. The initiative was taken from தமிழ்நாடு கவர்மெண்ட். இவர் போய் தமிழ்நாடு கவர்மெண்ட் த்ரூ ஆபீசர்ஸ். ஆமா, த்ரூ ஆபீசர்ஸ். சோ அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட்னு சொன்னேன், தமிழ்நாடு சிஎம் சொல்லல. ஆமா, சிஎம் சொல்லலாம். ரைட். அப்போ தமிழ்நாடுல இருந்து சந்திப்பதற்கான முயற்சி நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அவரும் அதுக்கு ரெடியா தான் இருந்தாரு. அவரும் அதுக்கு ரெடியா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் நடக்கிற இதை பார்த்தோன்னே, அங்க உள்ள சூழ்நிலையை பார்த்தோன்னே, இல்ல நம்ம அமியபிள் சிச்சுவேஷன் தான் பேசணும், இப்ப வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அதனால மீட்டிங்கை இனிஷியேட்டிவ் எடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட், கடைசியா இப்ப மீட்டிங் வேண்டாம்னு கேன்சல் பண்ணது கர்நாடகா கவர்மெண்ட். அதுல என்ன சார், மீட்டிங் கேன்சல் ஆனதுனால தண்ணி வர்றது நின்று போச்சா, இல்ல தண்ணி எப்படி இருந்தாலும் வராது அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரியா? உச்சநீதிமன்றத்தை அணுகிறதுக்கு தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது அப்படின்னு அரசு தரப்புல சொல்றாங்க. ஜூன் 12 தண்ணி வரத்து இருந்தது. அந்நியாரம் அவங்க நினைச்சு, இப்ப கர்நாடகா என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தேவை ஒரு 5x வாட்டர் தேவைன்னு சொல்லி 5x வால்யூம் தேவைன்னு சொல்லி வச்சுக்கங்க. தமிழ்நாட்டுக்கு அவங்ககிட்ட ஒரு 4x இருக்குன்னு சொல்லி வைங்க. அவங்களுக்கு தேவையானது 5x, தமிழ்நாட்டுக்கு தேவையானது 2x. இவங்க என்ன பண்ணணும்னா, இவங்களுடைய காவிரி ஆணையத்துடைய உத்தரவுப்படி தமிழ்நாட்டுக்கு 2x கொடுத்துட்டு மீதி அவங்க வச்சுக்கணும். அவங்க எங்க தேவைக்கு மேல ஏதாவது இருந்தா மட்டும்தான் நாங்க தமிழ்நாட்டுக்கு கொடுப்போங்கிற ஸ்டாண்ட்ல இருக்காங்க. இதுதான் பிரச்சனையே. நீர் பற்றாக்குறை 2 மாநிலங்களுக்கும் சேர்ந்துதான் இருக்கு. ஏன்னா 2 மாநிலங்களுமே இவ்வளவு ஏக்கரேஜ் கல்டிவேஷன் கொண்டு வரணும். அதை மீறித்தான் 2 மாநிலங்களுமே பாஸ்ட பாத்தீங்கன்னா தெரியும் ஃபங்க்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப இன்னைக்கு ஒரு பற்றாக்குறை இருக்குங்கும் போது 2 மாநிலங்களுமே பற்றாக்குறையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் அடிப்படை. கர்நாடகா அதுக்கு தயாரா இல்லை. அது மான்சூன் வெள்ள பெருக்கெடுத்து ஓடும்போது தங்களுடைய அணைக்கட்டு உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸஸ் வாட்டர், மிகை நீர் அத்தனையும் அவங்க வெளியேற்றுவாங்க. அதையெல்லாம் இந்த கணக்குல சேர்த்துக்கிறாங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுத்துட்டமே அப்படிங்கிறாங்க. இப்ப இன்னைக்கு உள்ள பிரச்சனை, ஜூன் 12 இவங்களுக்கு ஓரளவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட தண்ணி இருந்தது. அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்கிற வேற விஷயம். அப்ப நம்ம சுப்ரீம் கோர்ட் போறதுன்னா அன்னைக்கு போயிருக்கணும். காவிரி நீர் ஆணையம் உத்தரவு போட்டுச்சு, அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி போயிருக்கணும். காவிரி நீர் ஆணையமே ஒரு நீதிமன்றத்திற்கு ஒப்பானது. அவங்க இதையே இவங்க இது பண்ணிட்டாங்க, மதிக்காம இருக்காங்க. அப்ப அந்நியாரம் போயிருக்கணும். இன்னைக்கு இல்லாத போது போய் என்ன பிரயோஜனம்? சுப்ரீம் கோர்ட்ல அவங்க போய் சொல்ல போறாங்க, நீங்களே பாருங்க. நான் இதுல வெஸ்ட் பெங்கால் கார்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாட்டா பண்ணுவாங்க. அந்நேரம் இந்தியன் நியூஸ் ரீல்னு ஒண்ணு போடுவாங்க, சினிமாவுக்கு முன்னாடி, சினிமா பாக்குறது. வங்காளத்தை பத்தி நான் பார்த்த ஒரே நியூஸ் என்னன்னா, துயரமான பின்னணி இசை ஒலிக்கும், அதை விட துயரமான குரல்ல ஒருத்தர், அது பாலம் பாலமா நிலம் வெடிச்சு போயிருக்கும், வங்காளத்தில் வறட்சி அப்படிம்பாரு. இதைத்தான் கேட்பாங்க. இதை பார்த்துதான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணுவாங்க, எந்த இடத்துக்கு பார்க்குற பத்தியா அப்படிம்பாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வறட்சியான நிலமா அவங்க ஏகப்பட்ட நிலத்தை காமிக்க முடியும் கர்நாடகா இன்னைக்கு. அன்னைக்கு இவங்க என்ன பண்ணாங்க? தமிழ்நாடு அரசு பேச்சுவார்த்தைக்கு போறதுனாலுமே தப்பு, தேவையில்லை. நம்ம பக்கம் எல்லாத்தையும் ஒரு காலத்துல இது ஜெயலலிதா போனாங்க, கலைஞர் போனாரு, எம்ஜிஆர் போனாருன்னா அன்னைக்கு நமக்கு பேக்கிங் ஆர்டர் எதுவுமே இல்லை. அன்னைக்கு அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்றதோட ஒரு வழி இல்லாம இருந்தது. இன்னைக்கு நமக்கு ஆணையத்துடைய உத்தரவு இருக்கு, உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவு இருக்கு. இத்தனை வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு அங்க போய் நிக்கணும்? எதுக்காக போனாலும் எனக்கு தெரியாது. ஒரே ஒரு கெஸ் என்ன, ஏன்னா இது வெளிப்படை தன்மை இல்லாத ஒரு அரசா இருக்கு. முதலமைச்சர் யார்கிட்ட எதுக்கு போறான்னு சொல்ல மாட்டேன், நம்ம யூகிக்கத்தான் முடியும். என்ன யூகிக்கலாம்? இவங்ககிட்ட சொல்லி ஹை கமாண்ட சொல்லியிருப்பாரு, காங்கிரஸ் ஹை கமாண்ட், போறேன் ஏதாவது ஒரு அஷூரன்ஸ் ஒன்றாவது கொடுத்தா எனக்கு ஃபேஸ் சேவிங்கா இருக்கும்னு.
அவங்களும் அது மாதிரி சொல்லியிருக்கலாம். அவங்க சொன்ன அடிப்படையில் வந்து இவரும் வர சொல்லியிருக்கலாம். ஆனா அது மாணிக் தாக்கூரா இருக்கட்டும், கேரளா சிஎம் இருக்கட்டும், கர்நாடகா சிஎம் இருக்கட்டும், எந்த காங்கிரஸ்காரரும் தன்னுடைய அரசியல் வாழ்வை பலி கொடுத்து ஹைகமாண்ட் சொல்றதை கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஸ்கீமை இந்த ஸ்கீம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் இவங்க சொல்லவே இல்லை பினராயி விஜயன். அது திரும்ப திரும்ப அவர் தெளிவுபடுத்துறாரு. ஆனா நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள், அதனால நாங்க செய்யறோம், ஏன்னா எங்களுக்கு பணம் முக்கியம்னு சொல்லி ஹைகமாண்ட் சொல்றதையும் மீறி அவங்க வந்து தீர்மானம் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸோட டிசிப்ளின் இவ்வளவுதான். அப்ப இவர் அதை நம்பி ஹைகமாண்ட் சொல்லிச்சுங்கிறத நம்பி இவர் போயிடக்கூடாது. அந்த ஹைகமாண்டை பத்தியே இவருக்கு தெரியணும். என்னுடைய மூத்த சகோதரன் யாரை சொன்னாரோ அவருக்கு முதுகுல குத்துன ஹைகமாண்ட் இது அப்படின்னு சொல்லி தெரியணும். அதனால எச்சரிக்கையா இருந்திருக்கணும். ஒரு எச்சரிக்கையும் இல்லை, போனது தேவையில்லாது, கொஞ்சம் கூட தேவையில்லாது. அது இந்த நேரத்துல போறதுங்கிறது கொஞ்சம் கூட தேவையில்லாது. இதனால எந்த பலனுமே வந்திருக்காது போயிருந்தாலுமே. இப்ப அனாவசியம் ஒரு மூக்குடப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்ப இந்த அவர் வந்து இப்போதைக்கு வர வேண்டாம்னு சொன்னது, இது அவர் வந்து வேணும்னே வந்து நம்ம மூக்கு உடைக்கணுங்கிறதுக்காக கர்நாடகா சிஎம் சொல்லல. அங்க உள்ள நிலைமை பாக்குறாரு, இது சரியில்லை. ஏன்னா ஜனநாயகன் படத்தை தியேட்டர் விட்டு எடுங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க அதுக்காகத்தான் கொஞ்ச நாள் இவர் சும்மா இருந்தாருங்கிறாங்க. ஒரு 10 நாள் ஜனநாயகம் வசூல் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பேசணும்னு சொல்லி சும்மா இருந்தாருலாம் பேச்சுக்கள் வருது. வட்டுவர் வீதத்தை இன்னைக்கு ஜனநாயகன் படத்தை மூடுன்னு சொல்ற அளவுக்கு அங்க வந்து எதிர்ப்பு இருக்கு. இப்ப எனக்கு அதுல வந்து பெரிய கருத்து இல்ல சார். நான் கடைசியில விஜய் ஆதரவாளராக சொல்லிடாதீங்க. அதாவது அவர் எப்படி இருந்தாலும் தான் பேச மாட்டாரு சார். இப்ப மற்ற அமைச்சர்கள் அங்க போய் சந்திச்சு பார்த்துட்டு கர்நாடகா முதலமைச்சரோட பேசினேன், அவர் பேசுனது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, தீர்ப்பின்படி இவ்வளவு ரிலீஸ் பண்ணணும், பண்ணாம இருக்கிறது கர்நாடகா செய்வது தவறு, அதை நாங்கள் தமிழ்நாடு சார்பாக கண்டிக்கிறோம் அப்படின்னு கலைஞரோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ போயிட்டு வந்தா பேசுவாங்க, ஸ்டாலினோ போயிட்டு வந்தா பேசுவாங்க, எடப்பாடி பழனிசாமியோ பேசுவாங்க. இவரது அங்க போயிட்டு வந்தாலும் அதை பற்றி எதுவும் பேச மாட்டாரு. அவர் கண்டிச்சு பேசுறது ஒருவரை மட்டும்தான், ஒரு கட்சியை மட்டும்தான் கண்டிச்சு பேசுவார், வேற யாரை பற்றியும் பேசுவதே இல்லை. அப்படி இருக்கும்போது அங்க படத்துக்கு ஒரு நெருக்கடி வரும் அப்படின்னு எப்படி சார் சொல்ல முடியும்? இல்ல இவர் பேசலைங்கிறதுனால படத்துக்கு ஒரு நெருக்கடி பத்தி கவலைப்படாம இருப்பாருன்னு சொல்றீங்களா? அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு காவேரி பத்தி இவர் பேசியிருந்தாருன்னா, அல்லது இந்த ஸ்டெப் அன்னைக்கு எடுத்திருந்தாருன்னா அன்னைக்கு இதே மாதிரி ரியாக்ஷன் தான் வந்திருக்கும். அதனால 10 நாள் கழிச்சு எடுத்தான்னு சொல்றேன். இது ஐ எம் நாட் சேயிங் தட். அப்படி சொல்றாங்க. இப்படி எல்லாம் யோகங்கள் வர்றதுக்கு வழி வைக்க கூடாது ஒரு முதலமைச்சர். இல்ல, படம் வந்து ஜனவரியில பொங்கலை ஒட்டியே வந்திருக்கணும். 10ஆம் தேதி 8ஆம் தேதி 9ஆம் தேதி அந்த ரேஞ்சிலேயே வந்திருக்கணும், ஜனவரியிலேயே வந்திருக்கணும். அவர் இது வரைக்கும் ஏதாவது அதை பத்தி பேசி இருக்கிறாரா சார்? அதெல்லாம் பத்தி கேட்கல. அதெல்லாம் பத்தி நான் என்ன சொல்றேன், ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்ப எல்லாம் வந்து படத்துல வந்து 10 நாள்லயே வந்து எல்லா கலெக்ஷனையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. அந்த காலத்துல தான் வெள்ளி விழா வைர விழான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப எந்த படமே வெள்ளி விழா பத்தி கவலைப்படுறது இல்லை. கார்பெட் பாம்பிங் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி ஃபுல்லா 3000 தியேட்டர் ரிலீஸ் பண்ணி ஒரு வாரத்துல ஒரு 200% லாபம் சம்பாதி, அதுக்கப்புறம் ஓடிச்சுனாலும் சரி ஓடலாம் சரி கவலை இல்லை அப்படின்னு நிலைமை இன்னைக்கு எல்லா பெரிய பெரிய பேனர்லாம் இருக்காங்க. அதனால இதுலயும் அதே மாதிரி தான். அவருக்கு முதல் 7 நாள் ஓடிச்சுன்னா போதும், அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துடும். அதுக்கப்புறம் ஓடினா எக்ஸ்ட்ரா லாபம், அவ்வளவுதான். அதனால அந்த நேரத்துல வந்து இவர் வந்து பேசாம இருக்கிறது, இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் இவர் போகாம இருந்தது, இனிஷியேட்டிவ் இப்ப எடுக்கிறத இப்படிப்பட்ட யுகங்களுக்கெல்லாம் வழிவகுக்குது. இன்னொன்னு என்னன்னா, இது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து திரு விஜய் அவர்களுக்கு புரியணும், இது பிரைவேட் சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி கிடையாது. ஒரு அரசு, ஒரு மாநிலத்துடைய ஒரு அரசு, இதுக்குன்னு மரபுகள் இருக்கு, சட்ட திட்டங்கள் இருக்கு, அதை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் முதல்வருக்கு உண்டு. ஒரு காவேரி பத்தி பேச போறோம்னா இது காவேரி வந்து தமிழ்நாட்டையே பாதிக்கிற ஒரு விஷயம், நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ தமிழ்நாட்டையே பாதிக்கிற விஷயம். அப்ப இவர் என்ன பண்ணிருக்கணும், அனைத்து கட்சி கூட்டத்தை இவர் கூட்டியிருக்கணும், கூட்டி சொல்லியிருக்கணும், இது மாதிரி பிரச்சனை இப்ப போலாமா, போறதுன்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும். எதுவும் கேட்கல. அது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை ஹைகமாண்ட்ல இவர் பேசியிருப்பார், அவங்க வந்து அஷூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்ப இவர் தனியா போய் ஃபுல் கிரெடிட் எடுத்துக்கலாம்னு ஆசைப்பட்டிருப்பார். இவங்ககிட்ட எல்லாம் ஆலோசிச்சுட்டு போனோம்னா நாங்க தான் சொன்னோம்னு இவங்க கிரெடிட் எடுத்துக்குவாங்க அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அது இந்த ஃபுல் கிரெடிட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டா ஃபுல் டெபிட் எடுத்துக்கணும். இன்னைக்கு அது மாதிரி தான் ஆயிடுச்சு. அது தவிர துரைமுருகன் பேசுவாரு அதை பற்றி. இங்க நீர்வளத்துறை அமைச்சர் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அவர் தனியாக எதையும் பேசுறது இல்லை. செய்தியாளர்கள் கேட்டாலும் முதலமைச்சர் முடிவு செய்வாருங்கிற மாதிரி அதுல இருந்து ஸ்கிப் ஆகி போயிடுறாரு. சிடி நிர்மல் குமார் மட்டும்தான் பல விஷயங்களை பற்றி பேசுறாரு. அப்படி நேற்று அவர் பேசி இன்டர்வியூ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்த இன்டர்வியூல ஒரு 2 செய்தி இருக்கு சார், அதை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்.
2 மாதங்களில் 95% ஆஃப் ஊழலை ஒழித்து விட்டோம், 95% ஊழலை ஒழித்து விட்டோம் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியால சொல்றாரு. எப்படி சார் அது 95% ஒழித்து விட்டோம் அப்படின்றது சில செக்ஷன்ல அல்லது மேல் மட்டத்துல எல்லாம் முடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளும் இருக்கலாம். கீழே வரைக்கும் நடந்த அனைத்து விஷயங்களையும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றதை எவ்வளவு தூரம் மக்கள் ஏற்பாங்க? மக்கள் நேற்றே வந்து அமைச்சர்களிடத்துல அவரு அதிகாரி இவ்வளவு கேட்டாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு, உங்க பிள்ளைதானே அங்க உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட பேசுங்கிறாரு அமைச்சர். ஆமா சார், அவருக்கு தெரிஞ்சதுன்னா பிச்சிருவாரு பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால எனக்கு தெரியல அப்படின்னு பிக்க மாட்டாரு. அப்ப பணம் கொடுக்கணுமா? அவருக்கு தெரியாம கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்களா தெரியல. லஞ்சத்தை எதிர்த்து மக்கள் குரல் கொடுக்கிறதுங்கிறது ரொம்ப வரவேற்க தகுந்தது. அதனால் தான் லஞ்சம் ஒழியும். அப்படி குரல் கொடுக்கும் பொழுது மேலிடம் அதற்கு அந்த குரலுக்கு முழு ஆதரவு அளித்தால் லஞ்சம் ஒழியும் அல்லது மிக வெகுவாக குறையும். ஆனா இன்னைக்கு வந்து கான்ட்ரடிக்டரி சிக்னல் வருது. ஒரு பக்கம் வந்து லஞ்சத்தை 95%, அதாவது லஞ்சத்துக்கு வந்து 2 இருக்குல்ல, எத்தனை ஆட்கள் லஞ்சத்தில் ஈடுபட்டார்கள்ங்கிறது ஒண்ணு, எவ்வளவு வால்யூம் லஞ்சம் இருக்குங்கிறது இன்னொன்னு. இந்த எந்த அடிப்படையில் 95% கரெக்டா அக்யூரேட்டா கணக்கு சொல்றாரு? இதுக்கு முன்னாடி 1000 கோடி லஞ்சம் இருந்து இப்ப வந்து 100%க்குள்ள ஒரு நம்பர், அவ்வளவுதான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேசுறாங்களா? அப்படிலாம் இல்லை. அதுக்கப்புறம் சார் 8 மாதங்கள்ல ஆட்சி வந்து ஒரு நிலைத்த பொசிஷனுக்கு வந்துடும். நிலையான ஆட்சியாக 8 மாதங்கள்ல மாறிடும். அதற்கு அதாவது ஸ்ட்ரீம்லைன் ஆயிடும் சிஸ்டம். வந்து இப்போ ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு இருக்கிறோம். இதற்கு முந்தைய ஆட்சி வந்து முழுக்க முழுக்க சிஸ்டத்தை கரப்ட் ஆக்கி வச்சிருச்சு. இப்ப நாங்க வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு இருக்கிறோம். 8 மாதங்கள்ல அது சரியாயிடும். அதுக்கப்புறம் நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்றாரு. டைம் கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன். என்ன ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன், விஜய் வந்து எந்த விதமான லஞ்ச ஊழலையும் வந்து சப்போர்ட் பண்ணல. ஆனா அவருக்கு கீழே உள்ளவர்களை அவரால் கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிறத இன்னைக்கு உள்ள நிதர்சனம்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று என்னன்னா, இந்த லஞ்சத்தை அவர் ஆதரிக்கலன்னா எதை ஆதரிக்கல? இவர் என்.டி. ராமராவை பத்தி சொல்லுவாங்க. அவருக்கு இந்த சின்ன ஊழலே பிடிக்காதான் என்.டி. ராமராவுக்கு. இந்த தாசில்தார் 300 ரூபா வாங்கினாரு, அது வாங்கினது நடவடிக்கை எடுங்கன்று வரும். பெரிய ஊழல் விஷயத்துல வந்து அவர் பேச மாட்டாராம். இப்ப இந்த இதை வந்து டாஸ்மாக் பத்தி ஒன்று ஆரம்பிச்சு அது பாதி கிணறு தாண்டினாங்க, திரும்ப வந்ததா சொல்லப்படுது. இது மாதிரி பெரிய விஷயங்கள்ல என்ன நடக்க போகுது, அது அறப்போர் இயக்கம் மாதிரி ஆளுங்க வந்து கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நிச்சயமா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுல விஜய் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாருங்கிறத பொறுத்து தான் இவர் உண்மையாவே டோட்டலா லஞ்ச ஊழலுக்கு எதிரானவராக இருக்கிறாரா அப்படின்னு தெரியும். ஆனா இன்னைக்கு கீழே உள்ளவங்ககிட்ட வந்து இவர் வந்து எதிரானவராக இருக்கிறார் அப்படிங்கிறது அப்படின்னு நான் எனக்கு தோணுது. ஏன்னா அது நல்லாட்சி கொடுப்ப இந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுவாங்க, ஐசிஎஸ் ஆஃபீஸர்லாம் வயக்கா வரப்பு தகராறு இருக்குன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போய் எவ்வளவு ஏழையா இருந்தாலும் அவனுக்கு நீதி பண்ணி கொடுப்பாங்க. அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லிருந்துச்சு. மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு சாதாரண மக்களுக்கு நீதி கிடைக்க செய்ய வேண்டும். ஏன்னா அந்த இடத்துல அந்த ஃபீல்ட்ல வந்து ஒரு கம்மாக்கரையில வந்து வசதி இல்லாதவனுக்கு இவங்க நீதி வழங்கும் போது அந்த வசதியானவனுக்கு நீதி மறுக்கப்பட்டதுனால பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எந்த இடைஞ்சலும் கிடையாது. வார் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கு. செகண்ட் வேர்ல்டு சமயத்துல பெங்கால் ஃபேமின்ங்கிறதே வந்து செயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஃபேமின், அது பஞ்சம். ஏன்னா செகண்ட் வார் சோல்ஜர்ஸுக்கு சொல்லிட்டு சர்ச்சில் வந்து அத்தனை ஃபுட் ப்ராடக்டையும் பதுக்கி வச்சுட்டாரு. இந்த மாதிரி பெரிய தப்பு அவங்க பண்ணுவாங்க. பெரிய தப்பு இல்லை, பெரிய குற்றங்கள், மகா பெரிய குற்றங்கள் பண்ணுவாங்க. ஆனால் கீழே வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. சாதாரண ஜனங்களுக்கு என்ன தோணும், எந்தாலும் நான் சொன்ன குழந்தை இருந்தபோது அடிக்கடி பல பேர் பேச கேட்டிருக்கிறேன், வெள்ளைக்காரன் மறுபடியும் வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி பேச கேட்டிருக்கிறேன். இப்ப அது மாதிரி பண்றது போல மக்களுடைய ஆதரவை தக்க வச்சுக்கலாம். சின்ன விஷயத்துல வந்து லஞ்சம் இல்லாதபடி. இப்ப எம்ஜிஆர் வந்து மெடிக்கல் காலேஜ் சீட் வந்து விலை போகுதுன்னு சொன்னார் டிஎம்கே பீரியட்ல. அவர் டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ல லஞ்சமே கிடையாது. ஹி வாஸ் வெரி பர்டிகுலர். இதை பேசியிருக்கோம், இதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சார். அதே மாதிரி ரேஷன் கடைக்கான இது வந்து தரமான பொருட்கள் கிடைக்கணுங்கிறது ரொம்ப உறுதியா இருந்தார். இது மாதிரிப்பட்ட காரியங்கள்னால புவர் பீப்புள் மேல அவருடைய ஹோல்டு வந்து பெருமளவுக்கு வந்து இருந்தது. அது அவருடைய பிரச்சார பலம். மீடியாவை அவர் மாதிரி திறமையா யூஸ் பண்ணவங்க இன்னைக்கு வரைக்கும் யாருமே கிடையாது. அப்ப இந்த மாதிரிலாம் பண்ணதுனால அவர் இருந்தார். இவர் என்ன பண்ண போறான்னு பார்க்கணும். பெரிய பெரிய திட்டங்கள் இதெல்லாம் வருது. இவருடைய தடுமாற்றங்கள் வந்து ரொம்ப எளிதாக தெரியுது. பரந்தூர்ல விமான நிலையத்தை வைக்க விட மாட்டோம் அப்படின்னு சொன்னார். எதுக்காக சொன்னாரு? ஏழை எளிய விவசாய மக்களுடைய விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்படக்கூடாது. இது அடிப்படை, அதை மறந்துடக்கூடாது நம்ம. இப்ப அடுத்து என்ன சொன்னாரு, அங்க வந்து சிட்கோ இது ஒண்ணு கொண்டு வருவோம், விமான நிலையம் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு இவர் சொன்னதாக ஒரு செய்தி கசியும். எல்லாம் செய்தி தான் கசியும்.
இவர் வாய் திறந்து எதுவுமே பேச மாட்டார். இப்போ சிட்கோ ஃபார்ம் பண்றதுனால அங்க உள்ள ஏழை மக்களுடைய விவசாய நிலங்கள் பறிபோகாதா? அப்ப இவர் பேச்சுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் ரொம்ப இருக்கிறது. இதே மாதிரி தான் தொடர்ந்து இவர் கண்காணிக்கப்படுவார். கண்காணிக்கப்படும் பொழுது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓப்பனா சொல்லலாம், எனக்கு நிர்வாகம் தெரியாது, எனக்கு அரசியல் தெரியாது, எனக்கு மக்கள் நலன் மட்டும்தான் முக்கியம் என்று நினைத்தேன். இப்பொழுது பார்க்கும் பொழுது சில மாறுதல்கள் என்னுடைய ஸ்டாண்ட்ல, என்னுடைய நடப்பாட்டில் சில மாறுதல்கள் செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொல்லலாம். அப்படி சொன்னா அது வரவேற்கப்படும். அதை விட்டுட்டு இது மாதிரி குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. கல்கட்டா தொடர்பான செய்தி ஒண்ணு இருக்கு சார். தஸ்லிமா நஸ்ரீன் கல்கட்டாவுக்கு 19 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் வெஸ்ட் பெங்காலுக்கு வந்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி அவரை வரவேற்கிறது அப்படின்னு ஹிந்துல ஒரு செய்தி இருக்கு. 2006 2007 அவங்களுடைய எழுத்து தொடர்பாக வந்த அந்த ஒரு சர்ச்சையில இங்க முதல்ல வந்தாங்க. கொல்கட்டாலையும் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டாங்க. இப்போ 19 வருடங்களுக்கு பிறகு அவங்க வர்றாங்க. பாரதிய ஜனதா கட்சி அவர்களை வரவேற்கிறது அப்படின்றது செய்தி. நீங்க எப்படி பார்க்கறீங்க சார் அந்த பிரச்சனைகளை முழுமையாக? அந்த நேரத்துல வந்து ஒரு வெறுப்பு விதை அவர்கள் மேல் தூண்டப்பட்டது. அதன் காரணமா வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் பெருசா வந்துருச்சு. அவர்களுடைய பாதுகாப்பும் கருதி தான் மேற்கு வங்க அரசு அந்நியாரம் சொன்னாங்க, நீங்க இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு தடவை அவங்க வந்து ஷி வாஸ் பேட்லி அட்டாக். அதுக்கு முன்னாடி அது சம்பந்தம் ஒரு வழக்கு கூட நடந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த வழக்குக்காக வேண்டி அவங்க வந்திருக்காங்க இங்க மேற்கு வருது. அதனால அந்த மாதிரி இன்னொரு தரம் நம்முடைய மண்ணில் வந்து அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி மேற்கு வங்க அரசு வந்து அவங்கள ரிக்வஸ்ட் பண்ணாங்க. அவங்க போனாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் இதனால கிடைக்குது. முஸ்லிமை வந்து மறுபடியும் நாங்கள் கூப்பிட்டு வச்சுட்டோன்னு பரவாயில்ல. பொலிட்டிக்கல் மைலேஜ் ஒரு சாதனை செஞ்சாங்கன்னா சாதனையுடைய பலனை அனுபவிக்க வேண்டியதுதான். அது அவங்களுக்கு தான் சொந்தமானது. தஸ்லிமா வர்றது வந்து வரவேற்க தந்தது. பெண்ணியல் எழுத்தாளர், ரொம்ப தைரியமான ஒரு எழுத்தாளர். ஓகே சார். அது தவிர இந்த நிர்மல்குமாருடைய டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்டர்வியூல இன்னொரு செய்தியும் இருக்கு. குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில கூட்டணியை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், கூட்டணியாக உள்ளாட்சி தேர்தலையும் சந்திப்போம் அப்படின்னு சொல்றாரு. குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்துல ஆணவ கொலைகளை எதிர்த்து சட்டம் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணப்படுமா? ஏன்னா இவங்களுடைய அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் அது இருக்கணும்னு விசிகா நிச்சயமா விரும்பும். அது அவர்களுடைய அடிப்படை கோரிக்கை. அது மாதிரி ஒவ்வொரு கட்சியும், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குன்னு சொல்லிட்டு சில அடிப்படை கோரிக்கைகள் இருக்கு. தொழிலாளர்களுக்கு நீதி வழங்க வேண்டும், அதில் பின்வாங்க கூடாது அப்படின்னு அவங்க கேட்க போறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கேட்க போறாங்க. காங்கிரஸ் வந்து கேட்க போறாங்க, எங்கள் கொள்கை என்னன்னு இன்னும் எனக்கு தெரியாது, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்போதைக்கு அப்போது சொல்லுவோம், அதெல்லாம் சேர்த்துக்கிடுவீங்களா அப்படின்னு அவங்க கேட்கலாம். இன்னைக்குள்ள காங்கிரஸை பார்க்கும்போது அப்படித்தான் எனக்கு தோணுது. குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் எதையும் சேர்க்கணும்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இருக்க மாதிரி எனக்கு தெரியல. வாட் எவர் இட் இஸ், அப்படி வந்ததுன்னா வரவேற்க தந்ததா சார். எந்த ஒரு கூட்டணியுமே குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் வர வேண்டும் அப்படின்னா தான் ஒருங்கிணைந்த போக்கு இருக்குன்னு சொல்லி தெரியும் அந்த கூட்டணி பற்றி. வருதான் பார்ப்போம். ஆனா இப்ப இவர் சொல்றது எனக்கு என்ன ஒரு சின்ன சந்தேகம் வருதுன்னா, இந்த உள்ளாட்சித்துறை கூட்டணிக்காக தான் இவ்வளவு சொல்றாங்களா? குறைந்தபட்ச செயல் திட்டம்லாம் தங்களுடைய கூட்டணி கட்சிகள்கிட்ட வந்து பேசுறாங்களா? அது என்ன செய்யறாங்கிறது தெரியல. ஏன்னா கூட்டணி உருவாக்கிட்டீங்களா இல்லையா, ஏன் உருவாகல? அந்த அந்த கூட்டணிக்கான கூட்டத்துல கூட்டணியின் தலைவர் சீக்கிரமாக வெளியில போனது ஏன்? உருப்படியாக ஏதாவது பேசுனீங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாத்தையும். ஏன்னா என்ன நடந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு பிறகு அதை யாருமே கேட்காமலும் பேசாமலும் இருந்த ஒரு சூழல்ல ஆளுர் ஷானவாஸ் அதை பற்றி ஒரு 2-3 கேள்விகளை கேட்டாரு. அதனால நாங்க இப்போ 1 மாசமா அங்க போயிட்டு வந்துட்டீங்கல்ல, வந்ததுக்கு அப்புறம் அடுத்த கட்டமாக பெயர் வைக்கிறது, குறைந்தபட்ச செயல் திட்டம் ரெடி பண்றது, அதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறது, ஏன் 1 மாசமாக அதை பற்றி எந்த செய்தியும் இல்லைன்னு கேட்ட உடனே இவர் இந்த செய்தியை, இப்படி ஒரு செய்தியை சொல்றாரு. இடைத்தேர்தலுக்கான தடையையும் நேற்று ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரைக்கும் உயர்நீதிமன்றம் அந்த 5 இடைத்தேர்தலுக்கான டேட்டையும் தள்ளி வச்சிருச்சு. அது வரைக்கும் தடை விதிச்சிருச்சு. இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் மெஜாரிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை சட்டமன்றத்தில். இப்ப 5 பேர், 5, 6, 4, 2, 6 சீட்டு, அப்புறம் 1, 7 சீட் வேகன்சி இருக்குல்ல சார். ஆமா, 234 இருந்து 227 ஆச்சு. 277 இவங்களுக்கு வந்து 114 வேணும். 114 இவங்களுக்கு மொத்தம் எத்தனை இருக்கு?
இவங்களுக்கு ஸ்பீக்கர் 107 106 ஸ்பீக்கர் போக அப்ப மீதி 8 ஸ்பீக்கர் போக கூட்டணி 106 கட்சி. ஆமா, கூட்டணி கட்சி இல்லாம இவங்களாம் நிக்க முடியாது. 5 நாளும் 9 இருக்கு சார். வெளியில இருந்து ஆதரவு தேவையில்லை. காங்கிரஸ், ஐஎம்எல், விசிகே அவங்க இருக்காங்க. ஆமா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிலிருந்து குடைச்சல் கொடுக்கிறார்கள், விசிகா உள்ள இருந்து குடைச்சல் கொடுக்குறேன்னு நினைக்கிறாங்க. உள்ள இருக்கிறவங்க யாரும் குடைச்சல் கொடுக்குற மாதிரி இல்ல சார், தெரியல. அது சரி, அவங்க வெல்ஃபேர் மினிஸ்டர் பேர் மாத்திரதே சரின்னு சொன்னாங்க. கூட்டணிக்கான வேலை நடக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் அதுல முக்கியமான இடம். ஆனா முதல்வர் இன்னும் கொஞ்சம் பேசினாருன்னா நல்லா இருக்கும். பேசணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல பேசுனா, நான் 2 வயசு ஆகிற வரைக்கும் பேசல. எங்க அம்மா என் புள்ள பேச மாட்டேங்கிறான், என் புள்ள பேச மாட்டேங்கிறான்னு எல்லா இடத்துலயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். 2 வயசுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சேன்னா, அதுக்கப்புறம் என் புள்ள பேச நிறுத்த மாட்டேங்கிறான்னு ஊரெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். அதனால பேச ஆரம்பிச்சாலும் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறது நமக்கு தெரியாது. இன்னும் ஒரு செய்தி இருக்கு சார். திமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்ட 25 திட்டப்பணிகளை ஒரே நாள்ல அவசரமாக திறந்த அமைச்சர், அதான் அமைச்சர் ஆனந்த் தான் திறந்து வச்சிருக்கிறார். புசி ஆனந்த் தான் திறந்து வச்சிருக்கிறாரு. விழுப்புரம் மாவட்டத்துல உண்டான திட்டங்கள் அது அனைத்தும். ஆனா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எம்எல்ஏக்களும் புறக்கணிச்சிருக்கிறாங்க. விசிக அமைச்சர் வன்னியரசு வரல, அதிமுக சிவி சண்முகம் வரல, பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ வரல, திமுக எம்எல்ஏ வரல. அந்த கூட்டத்துக்கு எம்எல்ஏக்கள் யாரும் வரல. அவர் மட்டும் வந்து வேகமாக திட்டங்களை தொடங்கி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு செய்தி சொல்லுது. முந்தின அரசு ஒரு திட்டத்தை துவங்குச்சுங்கிறதுனால இவங்க அதை திறந்து வைக்க கூடாதுன்னு எந்த சட்டம் இல்லை. கவர்மெண்ட் இஸ் கண்டினியூஸ். ஆனால் இதுல என்ன தப்புன்னா, அந்த திட்டப்பணிகள் முழுமையடையலையா, அதுக்கு முன்னாடி வந்து இனாகரேட் பண்ணியிருக்காராம். அது என்ன பர்பஸ் போகுது? இது உட்கட்சி தேர்தலுக்காக, உள்ளாட்சி தேர்தலுக்காக இருக்கணும் தான் நினைக்க வேண்டியது. அந்த நெம்மேலி கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலை நுழைவாயில்ல இவர் முதலமைச்சர் விசிட் போகும்போது அதற்கான பவுண்டேஷன் ஸ்டோன் வந்து தள்ளி அகற்றப்பட்டது. மு.க. ஸ்டாலின் பெயரோட இருந்தது. அது ரொம்ப தப்பு சார், ரொம்ப கீழ்த்தரம் எல்லாம் பண்றது. அந்த கல்வெட்டு அகற்றப்பட்டது. இப்போ அது மீண்டும் வைக்கப்பட்டதுன்னு ஒரு செய்தி இருக்கு. போராட்டம் நடத்தினதுக்கு பிறகு அதை மீண்டும் வச்சு அந்த சைட்ல எல்லாம் பெயிண்ட் அடிக்கிற வேலைகளை செய்துட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு செய்தித்தாள்ல வந்திருக்குது. இது ரொம்ப கீழான ஒரு மனநிலையை காமிக்குது. ஜோதிபாசுவும் புத்ததேவ் பட்டாச்சாரியும் முதலமைச்சர் வந்தபோது வழக்கமா எல்லா அரசு அலுவலகங்களையும் முதலமைச்சருடைய படம் இருக்கும். ஆனா சிபிஎம் இருந்த வரைக்கும் முதலமைச்சர் படத்தோடு சேர்த்து பிதான் சந்திர ராய் படமும் இருந்தது, முன்னாள் காங்கிரஸ் முதலமைச்சர். ஏன்னா அவர் தான் நவ வங்காளத்தின் சிற்பின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய தொழில்கள் எல்லாம் தொடங்கப்பட்டது துர்காபூர் ஸ்டீல் அவர் கொண்டு வந்ததுதான். கல்யாண் சேட்டலைட் டவுன் அவர் கொண்டு வந்தது. இது மாதிரி வரிசையாக சொல்லிட்டு போகலாம். நிறைய சால்ட் லேக் அவர் தான் முதல்ல இனிஷியேட்டிவ் எடுத்தாரு. இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதை வந்து சிபிஎம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க, அக்னாலேஜ் பண்ணாங்க. அவர் வந்து ஒரு கட்சியுடைய பிரமுகராக அவங்க நினைக்கல. மக்களால் விரும்பப்பட்ட நன்றாக செயல்புரிந்த முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு நினைச்சு ஒரு மரியாதை கொடுத்தாங்க. இவங்க ஏன் அது மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி தரல. அதுக்கப்புறம் சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று போயிடாது. இவங்க அந்த மாதிரி ஸ்டாலின் படத்தை எடுத்து அது ஸ்டாலின் அதை பண்ணான்னு சொல்லி தெரியாமல போயிடும். இதெல்லாம் இவங்களே தாழ்த்திக்கிறது இந்த மாதிரி செயல்கள். நான் நிஜமாவே நினைக்கிறேங்க, இதுக்கெல்லாம் விஜயுடைய உத்தரவு இருக்குன்னு நான் நினைக்கல. இந்த அபரிதமாக தலைவற்ற விசுவாச காமிக்கணும்னு நினைக்கிற சில பேருடைய செயலா கூட இது இருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தால் அது அவருடைய அட்டென்ஷனுக்கு போச்சுன்னா அவர் அதை கண்டிக்கணும். அப்படின்னா தான் அவருக்கு இதுல பங்கு இல்லைன்னு நமக்கு தெரியும். அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அது இருக்கா இல்லையா, அது எப்போ தொடங்கியது, தொடங்கும் போது அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எதையும் இங்க ஆதாரமாக காணுமே அப்படின்னு நீங்க கேட்க மாட்டீங்களா சார்? போறதுக்கு முன்னாடியே கேட்போம் சார். சிட்ரப்னு ஒன்று இருக்கு, சிச்சுவேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது சுருக்கமா சிட்ரப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாலையும் நான் மாவட்ட ஆட்சியர் இருந்தபோது என்னுடைய எஸ்பி வந்து சிட்ரப் ரிப்போர்ட் எனக்கு கொடுக்கணும். அதாவது மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளரே தான் மாவட்டத்துடைய உளவுத்துறை கண்காணிப்பர். அவருக்கு வந்து எஸ்பி ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட், எஸ்பி டிஐபி டிஸ்ட்ரிக்ட் இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 2 டெஸ்டினேஷன் உண்டு. அவர் கொடுக்கணும்னு சொல்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. கொடுத்ததை நீங்க படிக்கணும்னு ரூல் இருக்கா? இருக்கு. படிக்காம விட்டா சரி, அதுக்கப்புறம் போய் ஃபேஸ் பண்ண வேண்டியதா, இது மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதுதான். படிக்கணும். அது மட்டும் இல்ல, ஸ்பெஷல் சிட்ரப் அப்படின்னு எது இருக்கும்னா, இந்த மாதிரி நிகழ்வுக்கு ஒருத்தர் போகும்போது இந்த நிகழ்வுல இந்தந்த இதெல்லாம் இருக்கு,
இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு, அங்க பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத பத்தி ரிப்போர்ட் போகணும். அதுக்கு அவர் வந்து முடிவு எடுக்கணும். என்ன சொல்ல போனா, அப்படி ரிப்போர்ட் போயிருக்கும் போது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கு இருந்தது. இவர் வந்து அறிக்கை விட்டுருக்காருன்னு வைங்க, திரு ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் கொண்ட பெயர் பலகை அகற்றப்பட்டது என்று அறிய வருகிறேன், அது வருவதற்குரியது, உடனடியாக அதை அங்க வைக்க வேண்டும் அப்படி சொல்லியிருந்தாருன்னா இவருடைய இமேஜ் எவ்வளவு போயிருக்கும், மேல போயிருக்கும். ஸ்டாலின் சொல்லையா, ஜெயலலிதா படம் போட்டு அந்த இது நிவாரண பைகள்லாம் இருந்தது, அதை எடுக்க பார்த்தா அவர் சொல்லி எடுக்க வேண்டாம், கண்டினியூ தான் சொன்னார், அது இருக்கட்டும் தான் சொன்னார். அந்த அம்மா கேன்டீன்ல படத்தை ரிமூவ் பண்ணுங்கன்னு ஒரு தொண்டர் போய் பிரச்சனை பண்ணும் போதும், அந்த கேன்டீன்ல படம் இருக்கட்டும், கேன்டீனுக்கு பெயரும் அம்மா பெயர், அம்மா கேன்டீன்னே இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. இதெல்லாம் 1000 கைகள் மறைத்து நின்றாலும் மாதவன் மறைவதில்லை மாதிரி தான். நீங்க எடுத்த உடனே அதெல்லாம் போயிடுமா? தாயுமானவர் திட்டம் அப்படின்னு சொன்னா, தாயுமானவர்னு சொன்னால அல்லது முதலமைச்சர்னு சொன்னாலோ ஸ்டாலின் பெயர் தான் ஞாபகம் வரும் அப்படின்னு அதெல்லாம் இல்லாம ஒண்ணு பண்ண முடியுமா? ஆமா, இவர் முதலமைச்சர் திட்டம் இருந்தா கூட அதை வந்து பெயர் மாத்துறாரு. பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து ஸ்டாலின் தன் பேர் வைக்கல, முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தான் பேர் வச்சிருந்தாரு. இவருக்கு முதலமைச்சர் சொன்னாலே ஏன் ஸ்டாலின் நினைவு வர்றாரு? தமிழ்நாட்டில் எத்தனை முதலமைச்சர் இருந்தாங்க? தாயுமானவர்னும் ஸ்டாலினுக்கு ஏதாவது பெயர் இருக்கா சார்? இவர் அது மாதிரி கொடுத்துட்டாரு போல. அதான் சார். வேற நீங்க நிறைவாக ஏதாவது சொல்லணுமா சார்? ஒரு செய்தி சொல்லுங்க. இல்ல சார், ராகுல் காந்தி இன்னைக்கு சென்னைக்கு வர்றாரு. காங்கிரஸ் கட்சியினுடைய பயிற்சி முகாம்ல கலந்து கொள்கிறார். அவர் முதலமைச்சர் விஜயை சந்திக்கிறதாக ஒரு ப்ரோக்ராம் இருந்ததாகவும் அந்த சந்திப்பு ரத்து என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தகவல் வைகோ புக் ரிலீஸுக்கு இவர் போகல, ராகுல் காந்தி வர்றாரு அப்படிங்கும்போது இவர் போகல. அது சொல்லப்பட்டது ராகுல் காந்தியை மீட் பண்றது பிஜேபிக்கு பிடிக்காதுன்னு இவர் நினைச்சாரு, அதனால போகல. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது, அப்படின்னு செய்தி வந்தது. அப்ப டிட் ஃபார் டேட் பண்ண வேண்டாமா? ராகுல் காந்தி வந்து இவரை பார்க்காமலே போவாரு, அது மாதிரி அவர் பண்றாரு. நல்ல பயிற்சி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி நண்பர்களுடைய முதுகில் குத்துவது அப்படின்னு நல்ல பயிற்சி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், தோல்வியை தாங்க முடியாத வேகத்துல நீங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு நினைச்சுக்கிறோம் சார். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம்.